ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும் தவக்கால சிந்தனையாக இன்று தியானிக்கிற பகுதி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக நம்மளை மீட்டு கொண்டார். இதற்கான இறைவசனம் திருவெளிப்பாடு 5ஆம் அதிகாரம் 9ஆம் இறைவசனம் பின்பகுதி இவ்வாறு சொல்லப்படுகிறது. நீர் கொல்லப்பட்டு உமது இரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆகிய அனைத்து நின்று மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டு கொண்டேன். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக ரத்தம் சிந்தினார் என்றால், நம் ஒவ்வொருவருமே கடவுளுக்கென்று கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இதற்காக இது திருவெளிப்பாடு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இதற்கு விடையளிக்கிறது. ஆட்சியுரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் அவர்களை எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். அவர்கள் மண்ணுலகின் மீது ஆட்சி செலுத்துவார்கள். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவருமே தந்தையாம் கடவுளுடைய திருவுள்ளத்தின்படி, அவருடைய இறை திட்டத்தின்படி இந்த பூமியிலே செயலாற்றுவதற்காக, ஆட்சி புரிவதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார். நம் ஆண்டவர் ராஜாதி ராஜா. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே இளவரசர்கள், இளவரசிகள். ஒவ்வொருவருமே இந்த பூமியை ஆளுகை செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த பூமியை ஆளுகை செய்கிறோமா, இல்லை ஆளுகை செய்யப்படுகிறோமா என்று நாம் தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. இதற்காகத்தான் பேதுரு 1 பேதுரு 2:9 அழகாக சொல்லப்படுகிறார். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரசு குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்கள் நித்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளில் நின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்து வந்தவரின் மேன்மைமிக்க செயலை அறிப்பதே உங்கள் பணி. அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவருமே எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? தந்தையாம் கடவுளுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் நம்மளை விலை கொடுத்து மீட்டிருக்கிறார். தந்தையாம் கடவுளுடைய இறை திட்டம் என்ன? அவரை பற்றி, அவருடைய விண்ணகரசை பற்றி மற்றவர்களுக்கு, ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு நம்மளை எடுத்து சென்று அவர்களுக்கு ஆண்டவர் பற்றி அறிவிப்பதுதான் நம்மளுக்கு மேன்மைமிக்க பணி. ஒரு காலத்தில் நம்ம இருளில் வாழ்ந்திருந்தோம், ஆண்டவர் அறியாமல் வாழ்ந்திருந்தோம், ஆண்டவர் இவர்தான் மெய்யான ஆண்டவர் என்று அறியாமல் இருந்திருந்தோம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் யாராவது ஒருவர் ஆண்டவரை அறிந்து அவர்கள் ஏற்றுக்கொண்ட நிமித்தம் இன்று அவருடைய பிள்ளையாய் நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது நாம் இருளில் இருந்தபோது, நம்முடைய முன்னோர்கள் இருந்தபோது ஆண்டவர் தன்னுடைய வெளிச்சத்தை அனுப்பி நம்மளுக்கு ஒளி கொடுத்தது போல, வார்த்தையும் மூலம் ஒளி கொடுத்தது போல, நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவர் பிள்ளைகளை அழைக்கப்பட்டிருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? இருள் இருக்கிறவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இதுதான் செய்தார். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பாதச்சுவடை பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் இந்த பூமியில் வாழும்போது என்ன செய்தாரோ அதை தான் நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு ஒரு முன்மாதிரி. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் இறைவசனம் சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியில் வந்தார்? தன்னுடைய தந்தையுடைய விண்ணக அரசு நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாற வேண்டும் என்பதை குறித்து அறிவிக்க மட்டுமே இந்த பூமியில் வந்தார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நாளும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? மற்றவர்கள் மனம் மாற்றம் அடைய செய்ய, அதற்கு முதலாவதாக நம் மனம் மாற வேண்டும். அல்லேலூயா. நாம் மனம் மாறாவிட்டால் மற்றவர்களிடம் மனம் மாறுங்கள் என்று சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் நாளும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றும்படியாக. அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் இறைவசனத்திலே ஆண்டவர் திட்டம் தெளிவாக சொல்கிறார். என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பினவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் தன் தந்தையோட திருவுள்ளத்தை நிறைவேற்ற வந்தாரா? இல்லையே. நீங்களும் நாளும் அவருடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றக்காகத்தான் அவரால் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் ஆண்டோடைய திருவுள்ளத்தை செய்கிறேனா, இல்லை இந்த பூமியில் எனக்கு செய்ய வேண்டியதை, எனக்கு விரும்பியவற்றை நான் செய்கிறேனா என்பதை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். ஒவ்வொருவருமே நாம் சொல்லலாம், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவருக்காக நான் என்ன செய்வேன் என்று சொல்லலாம். ஆனால் உதட்டளவில் சொல்வதல்ல, மாறாக செயல் வடிவத்தில் அனுதினமும் ஆண்டோட திருவுள்ளத்தை நிறைவேற்ற
நல்ல ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய தாய் அன்னை மரியாள். அவர்கள் உதட்டளவில் ஆண்டவர் நேசிக்கிறேன் என்று சொல்லவில்லை. மாறாக ஆண்டுடைய திருவுளம் இது என்று அறிந்த பிறகு, நான் ஆண்டோடைய அடிமை, அவருடைய சொல்படியே என் வாழ்வில் நடக்கட்டும் என்று தன்னை தாழ்த்தி ஒத்துக்கொண்டது நிமித்தம் இன்று நம்மளுக்கு மீட்பர் இந்த பூமியில் பிறந்தார். ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொருவருக்குமே ஒரு அழைப்பு இருக்கிறது. ஒரு காரியம் ஆண்டவர் வைத்து தந்தையர்கள் வைத்திருக்கிறார். அதை நாம் செய்கிறோமா என்று நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். அன்று அன்னை மரியாளுக்கு கொடுத்த எதிர்பார்த்த அழைப்பு இரட்சகரை தன் வயிற்று சுமந்து பெற்றெடுத்து இந்த பூமியில் கொடுக்க வேண்டும். அதே போல உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது என்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும், எதற்காக என்னை படைத்திருக்கிறேன் என்று கேட்கும்போது ஆண்டவர் திட்டம் தெளிவாக நம்மிடம் பேச வல்லவராக இருக்கிறார், கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றால் யோவான் 12ஆம் அதிகாரம் 49ஆம் இறைவசனம் சொல்லப்படுகிறது, ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். ஒருவேளை கேட்கலாம், ஆண்டவர் இதெல்லாம் கற்றுக் கொடுப்பாரா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு பூமியில் வாழ்ந்தபோது, நம்மை போல் மனிதனாக வாழ்ந்தபோது தந்தையாம் கடவுள் ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். தன் மகனுக்கு கற்றுக் கொடுப்பார் என்றார், தன் மகனுடைய ஆவியால் நம்ம இயக்கப்படுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் இறைவசனம் இவ்வாறு சொல்லப்படுகிறது, இயேசு அவரிடம், என்னை அனுப்பினவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதே எனது உணவு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனுதினமும் நாம் சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இந்த தவ காலத்தில் ஆண்டவருடைய பாடுகளை நான் அதிகமாக தியானிக்கிறோம், சிலுவை பாதைகள் செய்கிறோம். அவர் எவ்வாறு மரித்தார் என்று நாம் தியானித்து அவருக்கு நாம் மரியாதை செலுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம். எல்லாம் நல்லது. ஆனால் இதெல்லாம் எதற்காக செய்தார்? ஹல்லேலூயா. என் ஆண்டவர் மரித்து விட்டாரே, என் ஆண்டவரை துன்பம் பெற்ற பாடு அனுபவித்தாரே என்று நாம் மனதுருகிறது காட்டிலும் இதை எதற்காக செய்தார்? ஹல்லேலூயா. இந்த நிகழ்வு எதற்காக நடந்தது? அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. என்னை விலை கொடுத்து மீட்டு கொண்டாரே, அப்போ நான் என் தந்தையாம் கடவுளுக்கு என்ன காரியம் செய்ய போகிறேன் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நாம் செய்கிறோமா என்று பார்க்க வேண்டும். இந்த மீட்பின் திட்டத்தை உருவாக்கினவரே தந்தையாம் கடவுள் தான். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13 சொல்லப்படுகிறது, தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் இறைமக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதிக்கு உள்ளாக்கியுள்ளார். இந்த தகுதி எப்படி பண்ணப்படுத்தினாரா? அவரே இருளின் அதிகாரத்தில் நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாய், அவருடைய ஆட்சி உரிமை பேறு பெற்றவர்களாய், அவர் விரும்பியதை செய்யத்தக்கதாக அவர் இந்த பூமியில் 1000 வருஷம் அரசாளும் போது நீங்கள் நானும் அவரோடு ஆட்சி செய்யும்படியாக தந்தையாம் கடவுள் முன்குறித்திருக்கிறார். ஏதோ நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தனால், நான் திருமுழுக்கு எடுத்தனால கிறிஸ்துவன் ஆகிட்டேன். இல்லை, அப்படி அல்ல. தந்தையாம் கடவுள் முன்குறித்து வைத்திருக்கிறார். எத்தனையோ நம்மளை காட்டி நல்லவர்கள் இன்றும் இந்த பூமியில் வாழ்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை என்னை விசேஷமாய் தன் மகனிடத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். அப்போது நாம் ஒவ்வொருவருமே அவருடைய திருவிழத்தின்படியே தந்தை என்ன விரும்புகிறாரோ அதை செய்யும்படியாக நீங்கள் நாளும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். என்றால் அவ்வாறு செய்யும் போது என்ன ஆகுது தெரியுங்களா? யோவான் 12ஆம் அதிகாரம் 50ஆம் இறைவசனம் சொல்லப்படுகிறது, அவருடைய கட்டளை நிலை வாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றை எல்லாம் தந்தையிடம் கூறியவாறே சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த கற்றுக் கொடுத்ததுக்கு நோக்கம் என்ன? தந்தை என்ன விரும்புகிறாரோ அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், கட்டளை கொடுத்திருக்கிறார், ஒவ்வொரு நாளும் நிலைநிறுத்துகிறார். நாம் சிந்தித்து செயலாற்றுகிற நேரம், இந்த தவ காலத்திலே நாம் மாற்றம் செய்கிற நேரம். இந்த மாற்றம் எவ்வாறு இருக்க வேண்டும்? என்ன நடந்தாலும் தந்தையுடன் திருவிழத்தை நிறைவேற்றுவேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கட்டளையை கடைப்பிடிப்பேன், தூயாவின் வழிநடத்தலின்படி நான் வாலிபேன் என்று நாம்
நாம் ஒரு உறுதிமொழி எடுக்கும்போது, செயலாற்றும் போது தான் நம்மளுக்கு ஆண்டவர் மரித்ததை நாம் தியானிப்பதற்கு ஒரு தகுந்த செயலாக இருக்கும். இல்லை என்றால் அது ஒரு சடங்காகத்தான் இருக்கும். மற்ற புற இனத்தாரும் அவ்வாறு செய்கிறார்கள். ஒரு நிகழ்வை கொண்டாடுகிறார்கள், அதற்காக துக்கம் கொண்டாடுகிறார்கள், 40 நாட்கள் விரதம் இருக்கிறார்கள், இதெல்லாம் செய்கிறார்கள். இதே போல நீங்கள் நாளும் இது ஒரு நிகழ்வாக செய்து கொண்டே இருந்தோமானால் மீட்பின் பயனை பெற முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறுதியாக, ஏனென்றால் நாம் ஒவ்வொருவருமே தந்தையுடன் திருவுளத்தை நிறைவேற்றதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் இறைவசனம் திட்டம் தெளிவாக சொல்லப்படுகிறது. எனவே என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்வதெல்லாம் விண்ணரசுகள் சொல்வதில்லை. மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படவரே செல்வார். நீங்கள் நானும் தந்தையுடன் திருவுளத்தின்படி மீட்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் நானும் தந்தையின் திருவுளத்தின்படி தன் மகனுக்கு பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நீங்கள் நானும் தந்தையின் திருவுளத்தின்படி இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்காக? அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக. நம் தாய் அன்னை மரியாள் தன்னுடைய ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றினார்கள். புனிதர்கள் தன்னுடைய ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றினார்கள். நீங்கள் நாம் நிறைவேற்றுகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜெபிப்போம். அன்பு இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, அப்பா கோடி சுதந்திர தகப்பனே, இந்த நாளிலும் கூட ராஜா நீர் எதற்காக எங்களை மீட்டுக்கொண்டீர் என்பதை தியானிக்க வைத்த கிருபைக்காய் இறக்கத்துக்காய் கோடி சுதந்திர தகப்பனே, எங்கள் வாழ்வு வைத்திருக்க திட்டங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக ராஜா. அனுதினமும் அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் தியானிக்கும் போது நீர் எங்களோடு இடைப்படுவீராக ராஜா. நீர் கற்றுக் கொடுப்பீராக ராஜா. நீ சொல்லியிருக்கிற ராஜா, நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எனக்கு போதிப்பீர் என்று எங்களுக்கு போதித்து நடத்துவீராக ராஜா. இப்போதும் கூட இந்த காணொலி மூலியமாக கேட்கிற ஒவ்வொரு புள்ளிகளும் அவனுடைய அபிஷேகம் இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. நீ செய்ய வேண்டியதை அப்பா தகப்பனை நீர் அவங்க வாழ்க்கையில் செய்ய வேண்டியதை அவங்களை வெளிப்படுத்துவீராக ராஜா. இந்த நாள் முதல் அவங்க வாழ்க்கை மாறட்டும் தகப்பனை. உம்முடைய வல்லமையின் கருவிகளாய், உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற பாத்திரமாய், தகப்பனை உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்கும் பாத்திரமாய், உமக்கென்று வைராக்கியமாய் இருக்க பாத்திரமாய் மாறும்படியாக ஆஸ்வதிப்பீராக ராஜா. இன்மட்டுமா உதேசனை பினேசர் இனியும் உதேசை வளராக்கிறே சகல துதிகான மகிமை யாவற்றையும் மக்க மாத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரும் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.